நான் கோபாலகிருஷ்ணன், வழக்கறிஞர், கோயம்புத்தூர். இப்போ நான் உங்களை சந்திக்கிறதுக்கோட நோக்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கடைசி 60 நாளாக உட்கட்சி பிரச்சனை, கட்சித்தாவல், குதிரை பேரம், சோஃபா மாடல், பிளாஸ்ட் இப்படிப்பட்ட செய்திகள் மட்டும்தான் நீங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் அதை மட்டுமே ரசித்து கொண்டு இருக்கிறாருன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இதற்கிடையில் எவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனை நிலவிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் உங்கள் மூலியமாக இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைப்பதற்காகவும் தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அரசாங்கம் என்பது தனி மனிதர்களால் சார்ந்தது அல்ல. யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அரசாங்கம் நடக்கும். அரசாங்க இயந்திரம் செயல்படும். அதுதான் நம்ம அரசியலமைப்பு விதியினுடைய கட்டமைப்பு. இப்போ ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் நடக்காமல் போயிடாது. ஆனால் கோர்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, கீழமை நீதிமன்றங்களில் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 5 நாட்களாக, அதாவது 1 ஜூலை 2026 இப்போது நான் உங்களிடத்தில் பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் கோயம்புத்தூர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிமன்றம் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இது முழுமையாக அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளினுடைய அடிப்படை உரிமை அதை மீறப்பட்டிருக்கு. இது கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். அதாவது இந்திய நீதித்துறை வரலாற்றில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிமன்றம் இது வரைக்கும் செயல்பட்டதே கிடையாது, எந்த மாநிலத்துலையுமே. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வார் ஜோனில், கிறிஸ்டோஃபர் நோலன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, வார் ஜோனில் இருக்கும், வார் இருக்கும். அந்த 2ஆம் உலகப் போர் குறித்தான சினிமா படங்கள் எல்லாம் கூட ஒரு உத்தரவை தூக்கிட்டு ஒரு சோல்ஜர் வந்துட்டுருப்பார். அப்போது அந்த அடிப்படை உத்தரவுங்கிறது எவ்வளோ முக்கியம், அஃபீஷியல் ஆர்டர் எவ்வளோங்கிறது முக்கியங்கிறத வெளிக்காட்டுறதுக்காக அது சொல்கிறேன் நான். 30/6/2026 ஆல்ரெடி இருந்த அரசு வழக்கறிஞர்களுடைய பணிக்காலம் முடிவுபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டாங்க. அப்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், 1/7/2026 அதுக்கு ஆல்டர்னேட்டாக மற்ற வழக்கறிஞர்களே அதை நியமித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் ஏன் அப்படி பண்ணலைன்னு எனக்கு தெரில. என்ன காரணத்துக்காக அது நடக்கலைன்னு தெரில. 30/6/2026 அப்புறம் கோயம்புத்தூர் கோர்ட்டில் இன்றைக்கி வரைக்கும் அரசாங்க வழக்கறிஞர்கள் இல்லை. பெரும்பான்மையான கீழமை நீதிமன்றங்களில், ஒரு 2 மாவட்டங்களை தவிர பெரும்பான்மையான கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் தான் இப்போது கோர்ட் ரன் ஆகிட்டுருக்கு. இதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லணும். உங்களுக்கு தெரியும், இது எளிய மக்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு தாசில்தாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஒரு விஓஓ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்டிஓஓ கலெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தாசில்தாருக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க தாசில்தாரை இன்சார்ஜ் கொடுப்பாங்க. ஒரு விஓஓ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கூட வேறு ஒருத்தர் இன்சார்ஜ் கொடுத்துட்டு தான் அந்த விஓஓவையும் தாசில்தாரையும் பணியிடை மாற்றம் செய்வாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறக்காக. அப்படி ஒரு தாசில்தார் விஓஓ மேட்டர்லேயே நம்ம இப்படி இருக்கும்போது, அரசாங்க விஷயத்தில், அரசாங்க வழக்கறிஞர்கள் விஷயத்தில் இந்த அரசாங்கம் இவ்வளவு பெரிய தவறை எப்படி செய்கிறார்கள் என்று உண்மையாகவே தெரியலை.